அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 19ஆம் தேதி திங்கள் கிழமை வளர்பிறை 4/8/2025 தசமி திதி காலை 11:42 வரை. அதன் பிறகு ஏகாதசி திதி அனுஷம் நட்சத்திரம் காலை 9:12 வரை. அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம். சமநோக்கு நாள் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை கடக லக்னம். லக்னத்திலேயே சூரியனுடன் புதன் வக்ரமாக, சிம்மத்தில் கேது, கன்னியில் செவ்வாய், விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, மிதுனத்தில் குரு பகவானுடன் சுக்கிரன். இன்று என்ன செய்யலாம்? விவாத போட்டிகளில் கலந்து கொள்ள, பாகப்பிரிவினை பேசி தீர்க்க, வன தெய்வங்களை வணங்க, கடல் வழி பயணிக்க, பயிர்களுக்கு எருவிட, மின்சார சாதனங்கள் வாங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, கொடுத்து கொண்டே இருங்கள். நீங்கள் யாரென்று உலகுக்கு தெரிய வரும். கொடுப்பதை நிறுத்தி பாருங்கள். அவர்கள் யாரென்று உங்களுக்கு தெரிய வரும். ஆமாங்க, கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளை புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க, பெருமையாக பேசுவாங்க, அதே நேரத்தில் நம்மளை பாராட்டுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் கொடுக்குறத நாம் நிறுத்திட்டோம்னா வேறு மாதிரி பேசுவாங்க. நம்மளை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் யாருங்கிறது நாம் கொடுக்குறத நிறுத்தின உடனே நமக்கு தெரிய வருங்க. அதனால தாங்க கொடுக்கறது கொடுக்காதது எதுவாக இருந்தாலும், யார் எதை சொன்னாலும் நாம் செய்கிறத செய்துக்கிட்டே இருப்போம். வாங்கிக்கிட்டு போகிறவங்க நன்றியோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, புகழ்ந்தாலும் மறந்தாலும் பரவாயில்ல, நம்ம கடமை அடுத்தவங்களுக்கு தான தர்மம் செய்வதுங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் இறைவன் விட்ட வழியில் பயணம் செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் கடந்த 2-3 நாளாகவே இருந்துருக்குது. சின்ன சின்ன அலைச்சல்கள், செலவுகள், சின்னதாக ஒரு சோர்வு, களைப்பு இதெல்லாம் கூட இருந்துருக்குங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் காலை 9:12 சந்திராஷ்டிரம் முடிஞ்சு போதுங்க. அதனால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 9:12 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. இன்றைய தினத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. நண்பர்கள் உறவினர்களாக இருந்தாலும் உரிமை எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் இடைவெளி விட்டு பழகுங்க. என்னதான் நெருக்கமானவங்களாக இருந்தாலும் உங்களுடைய அந்தரங்க விஷயங்களை இன்னைக்கு பகிர்ந்து கொள்ளாதீங்க. ஏன்னா சந்திராஷ்டமத்து அன்னைக்கு ரகசியத்தை நாம் வெளியிடக்கூடாது. அதே மாதிரி வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. தொலைதூர பயணங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. வியாபார உத்தியோக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணும். மற்றவங்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷபராசிக்காரர்களே, மனமுதிர்ச்சி என்பது மற்றவர்களை திருத்துவதை விட்டுவிட்டு நம்மை நாமே திருத்திக் கொள்வது, மற்றவர்களை அப்படியே இயற்கையாக இயல்பாக ஏற்றுக்கொள்வது. ஆமாங்க, இதுக்கு பேர் தாங்க மனமுதிர்ச்சி. உங்களுக்கு மனமுதிர்ச்சி அதிகங்க. அதனால தான் அவங்க அப்படி இவங்க இப்படின்னு யாரையுமே குறை சொல்ல மாட்டீங்க. அவங்களுடைய இயல்பு அந்த மாதிரிங்க, அவருடைய இயற்கை அந்த மாதிரிங்க. நாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை சரி பண்ணிட்டு போகிறத விட்டுட்டு நாம் ஏங்க அடுத்தவங்களெல்லாம் குறை சொல்லிக்கிட்டேன்னு எங்கும் எப்போதும் எல்லோரிடத்திலும் மனமுதிர்ச்சியுடன் பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால திடீர்னு கோபம், பிள்ளைங்க மேலே ஒரு கோபம், அதே மாதிரி உறவினர்கள் மேலே சின்னதாக ஒரு வருத்தம், இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. கடந்த காலத்தில் தட்டி போன சில வாய்ப்புகளை நினச்சி இப்போ வருத்தப்படுறதுல எந்த அர்த்தமும் கிடையாதுங்க. சகோதர வகையில் எல்லாம் வாங்கிக்கிறாங்க, நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க. நமக்கு ஏதாவது ஒன்றுன்னா உடனே யாரும் எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்கங்கிற சின்ன வருத்தமும் மனசுக்குள்ளார ஒரு பக்கம் ஓடிக்கொண்டு இருக்குங்க. சூரியன் உங்களுக்கு பலமாக இருக்கிறதுனால தைரியமான முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. புதன் சாதகமாக உட்கார்ந்து இருக்கிறதுனால பணவரவும் ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. ராசிநாதன் ஆகிய சுக்கிரன் குரு பகவானுடன் இருக்கிறதுனால சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. விசாவுக்கு முயற்சி பண்ணலாங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். 7ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் இன்னைக்கு இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. உங்கள் கைதாங்க இன்னைக்கு ஓங்கி இருக்குங்க. ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் நிதானம் தேவைப்படுது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா சந்திராஷ்டமத்தோட தாக்கம் உங்களுக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சதெல்லாமே இன்னைக்கு நிறைவேறும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகளும் பயணங்களும் இருக்குங்க. இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சற்றே சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, உயர்ந்த எண்ணங்களே உயர்ந்த மனிதர்களை உருவாக்குகிறது. அது நம்மோடு நின்று விடாமல் அடுத்த தலைமுறைக்கும் அஸ்திவாரமாக அமைகிறது. ஆமாங்க, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. மனம் போல் வாழ்க அப்படின்னு சித்தர்கள் மகான்கள் வாழ்த்துவாங்க. நம்ம மனசில் பெரிய எண்ணங்கள், நல்ல எண்ணங்களை நாம் வளர்த்து கொள்ள நம்முடைய சந்ததிகள், வாரிசுகள், வம்சத்தில் இருக்கிறவங்க அவங்களும் வழியாக அந்த மாதிரி நல்ல எண்ணங்களை வளர்த்துப்பாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் நல்ல எண்ணத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால தள்ளிப்போன விஷயங்கள் இன்னைக்கு நல்ல விதத்தில் நடக்குங்க. அதே மாதிரி அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள், அதிகாரிகளை சந்திக்கிறது, வீடு கட்டுறதுக்கு பேங்க் லோனுக்கு முயற்சி பண்ணுறது, அதே மாதிரி வீடு கட்டுற வரைபடம் அந்த பிளான் அப்ரூவல் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது, அதெல்லாமே இன்னைக்கு நல்ல விதத்தில் நடக்குங்க. ராசிக்குள்ளார சுக்கிரன் இருக்கிறதுனால பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டுங்க. ஆனால் ராசிக்குள்ளேயே குரு பகவான் இருக்கிறதுனால சின்ன சலசலப்புகள், வாக்குவாதங்கள் அதெல்லாம் குடும்பத்துக்குள்ளார இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறதுனால முன்னாடியெல்லாம் பார்த்தும் பார்க்காம போனவங்க இப்போ வலியை பேசுவாங்க, உங்களை மதிப்பாங்க, உங்களுக்கு எல்லா வகையிலுமே உதவிகரமாகவும் இருப்பாங்க. ஆனால் இதுவரைக்கும் நெருக்கமாக இருந்த ஒரு சிலர் உங்களை விட்டு நகர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் யாரையும் நம்பி எந்த
எந்த ஒரு ரகசியத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல ராசிநாதன் புதன் உட்கார்ந்துருக்கிறதுனால சாதுரியமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. தைரியஸ்தானத்தில் கேது உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அம்மாவோட ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லது. தாய் வழி சொத்துக்கள், அது சம்பந்தப்பட்ட வழக்குகள், அதில் தான் நல்ல தீர்ப்பு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விட்டு தீரும். அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள், நெருக்கடிகள், வேலை சுமைகள் அதெல்லாம் இன்றைக்கி சரியாகி அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் இருக்குதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, மாற்றங்கள் என்பது நதிகளில் கலந்து கொண்டிருக்கின்ற கழிவுகளைப் போல. எந்த கழிவு கலந்தாலும் நதியானது ஓடிக்கொண்டிருக்கிறது. அதுதான் நதியின் இயல்பாகும். ஆமாங்க, எந்த கஷ்டம் வந்தாலும் நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. எந்த கஷ்டத்தையாவது பார்த்து நீங்கள் கலங்கி போய் உட்கார மாட்டீங்க, கவலைப்பட மாட்டீங்க, கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு பெருமூச்சு விட்டு கொண்டிருக்க மாட்டீங்க. இதோட சரி நாம் இனிமேல் என்ன பண்ண போகிறோம் தெரியலையேன்னு முடிவுரை எழுதி கொண்டிருக்க மாட்டீங்க. எதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகும், இதுக்கு மேலேயும் நாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கோங்கிற மனதைரியத்தோடு நதிகளைப் போல் எப்போதும் இயங்கிக் கொண்டே இருப்பவர்கள், ஓடிக்கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் 3ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். தைரியமான முடிவுகளும் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. சகோதர வகையில் இருந்து வந்த மனக்கலக்கங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. வீடு மனம் வாங்கிறது, விற்கிறது, அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியுங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்குள்ளேயே சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அடிக்கடி உடம்பு சூடாக இருக்கிற மாதிரியே இருக்கும். காய்ச்சல் அடிக்குதோ அப்படின்னு நினைக்க வேண்டியிருக்கும். டெம்பரேச்சர் பார்த்தா நார்மலாக இருக்கும். அது காரணம் ராசிக்குள்ளார சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால தான். 12ஆம் இடத்துல குரு பகவானுடன் சுக்கிரன் இருக்கிறதுனால வீடு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆவணி மாதம் இருந்தோடனே வீட்டை மாற்றிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அதே மாதிரி வீட்டில் வந்து படுக்கை அறை, சமையலறை அதெல்லாம் கொஞ்சம் நவீனப்படுத்துறது, கொஞ்சம் புதுமைப்படுத்துறது அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வியாபாரமும் இன்றைக்கி நல்லா இருக்குது. ஆனால் உங்கள் ராசிநாதன் சந்திரன் 5ஆம் இடத்துல நீசகதியில் உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்டுங்க. உறவினர்களுடைய அன்பு தொந்தரவுகள் இருக்கும். உத்தியோகத்தில் சின்ன சின்ன வேலை சுமைகள் இருந்து கொண்டிருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, வெற்றி பெறுவீங்க. அதே போல் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சலுடன் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, குறைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை, மொத்தத்தில் இது இரண்டும் இல்லாத ஊரும் எதுவும் இல்லை. ஆமாங்க, நம்மளை பார்த்து யாராவது ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே தாங்க இருப்பாங்க. நல்லது செய்தாலும் அல்லது செய்தாலும் 4 பேர் ஏதாவது குத்தங்குறை சொல்லிக்கிட்டு ஏதாவது விமர்சனம் பண்ணிக்கிட்டு வதந்திகளை கிளப்பிக்கிட்டே தாங்க இருப்பாங்க. இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு எல்லா வகையிலுமே உழைத்து கொண்டே இருப்பவர்கள், தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராஜ கிரகங்கள் 2 பேருமே நல்லா இருக்காங்க. அதான் குரு பகவானுடன் சுக்கிரனும் சேர்ந்து லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு
நல்ல பேர் இருக்குங்க. கௌரவ பதவிகள், பொறுப்புகள் இதெல்லாம் கூட ஒரு பக்கம் தேடி வருங்க. ஆனால் ராசிநாதன் சூரியன் 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. உடம்பை கொஞ்சம் பார்த்துங்க. முன்ன மாதிரி இப்போ நேரம் கிடையாது, இப்போ கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. அப்படி இருக்கனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. டெஸ்ட்டெல்லாம் ஒரு தடவை எடுத்து பார்த்துருங்க. எல்லாமே நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறது நல்லதுங்க. அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார இனந்தெரியாத ஒரு பயம் இருக்கும், இனந்தெரியாத ஒரு மனக்கவலை இருக்கும். அதெல்லாம் தூர தூக்கி போட்டுட்டு தைரியமாக எதையும் செய்ய பாருங்கள். குறுக்கு வழியில் ஏதாவது கொண்டு வந்து கொடுத்து வச்சுக்கோன்னு சொன்னால் அதை முழுமையாக தவிர்க்க பாருங்கள். அந்த மாதிரி வளர்ச்சி நமக்கு தேவையில்லைங்கிறதுல தெளிவாக இருங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள், வேலையாட்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் அதெல்லாம் இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வரும். அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருந்து கொண்டே இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, மகிழ்ச்சிக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. நம் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை பற்றி கவலைப்படுவதை நிறுத்துவதுதான். ஆமாங்க, எல்லா விஷயத்தை பற்றியும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. எல்லார் மேலேயும் நாம் ரொம்ப அக்கறை காட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்க. இது எல்லாமே நம்ம மகிழ்ச்சியை குறைக்குங்க. அதனால தான் நாம் முதல்ல மகிழ்ச்சியாக இருந்தாலே மற்றவங்கள நல்ல விதமாக நம்ம மகிழ்ச்சியாக பார்த்துக்க முடியும். அதனால் நாம் சந்தோஷமாக இருப்போம், பிறகு மற்றவங்கள சந்தோஷப்படுத்துவோங்கிற முடிவுக்கு வந்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால தடாலடி முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. பொறுத்தது போதும் பொங்கி எழுன்னு கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல கேள்விகளை கேட்டு நொறுக்குவீங்க. ராசிக்குள்ளார செவ்வாய் இருக்கிறதுனால எதை எடுத்தாலும் வேகமாக செய்து முடிப்பீங்க. கோபத்துக்கு ஏற்கனவே குறைச்சல்ல, இப்போ செவ்வாய் வேற உட்காந்துட்டாரா, சிடு சிடுன்னு எதுக்கெடுத்தாலும் சீறி பாய்வீங்க. அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. ரத்த அழுத்தம் அதிகரிக்காமல் பார்த்துங்க. ஏற்கனவே கொஞ்சம் பிபி அதிகமாக தான் இருக்குது. இப்போ ரத்தத்துக்குரிய கிரகம் செவ்வாய் ராசியில் உட்கார்ந்து சனி பகவானுடைய பார்வையை வாங்கின்னு இருக்காரு. அதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சகோதர வகையில் ரொம்பலாம் கட்டுப்படுத்துனீங்கன்னா சரி வராது. அவங்கவுங்க போக்கில் போய் திரும்பி வர்ற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் காத்திருக்கிறது தாங்க ரொம்ப நல்லதுங்க. 10ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால புது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே ஆரம்பித்தது இனிமேல் கொஞ்சம் சூடு பிடிச்சு நல்லா நடக்கவும் வாய்ப்பு இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் உட்கார்ந்து இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். உத்தியோகத்தில் கூட உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. ராகு வலுத்து உட்கார்ந்து இருக்கிறதுனால புதியவர்கள், வேற்று மொழி பேசுகிறவங்க, வட மாநிலத்தை சார்ந்தவங்க அவங்கெல்லாம் உங்களுக்கு அறிமுகமாகி அவங்க மூலமாக சில உதவிகள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் எல்லாமே இன்னைக்கு நிறைவேறும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தெரியும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, விரும்பிய பிறகு பிடிக்கும் பிடிக்காது என்பது பொருட்களுக்கும் பொருந்தாது, மனித உறவுகளுக்கும் பொருந்தாது. ஒரு தடவை விரும்பிட்டால் கடைசி வரைக்கும் அந்த விருப்பத்தை மாற்றிக்கொள்ளக்கூடாது. அதுதாங்க நீங்கள்.
ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அந்த முடிவிலேருந்து நீங்கள் பின்வாங்க மாட்டீங்க. எப்பொழுதுமே அதில் உறுதியாக நின்றுடுவீங்க. ஊரே கூடி நின்று உங்களை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாலும், இல்லை பிடிக்குதுன்னு நான் சொல்லிட்டேன், அதுக்கு பிறகு என்னால் மாற்றிக்க முடியாது, எனக்கு இருக்கிறது ஒரு மனசு தான்னு எங்கும் எப்பொழுதும் உண்மையுடன் நடந்து கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. வாக்குஸ்தானத்தில், தனஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால நாசுக்காக பேசி பல விஷயங்களை இன்றைக்கி நல்ல விதத்தில் முடிப்பீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. சில நேரங்களில் கொஞ்சம் வேலை சுமை இருந்து கொண்டிருக்குங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகும். வெளியிலேயும் உங்கள் வார்த்தைக்கு எல்லோரும் மரியாதை கொடுப்பாங்க. குரு பகவானும் உங்களை பார்த்துன்னு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால உடம்பில் இருந்த களைப்பு, சோர்வு அதெல்லாம் இன்றைக்கி விலகி உற்சாகமாகவும் இன்றைய தினத்தில் நீங்கள் இருப்பீங்க. சகோதரங்களோட சின்ன சின்ன சச்சரவுகள்லாம் வரும். பாசமாக இருக்காங்களா, சும்மா ஒப்புக்கு வந்துட்டு போகிறாங்களா அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகம் இருந்து கொண்டு இருக்குங்க. இன்றைய தினம் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. லாபஸ்தானத்தில் கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் சொல்லிக்கிற அளவுக்கு இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. வாடிக்கையாளர்கள் உங்களை புகழ்ந்து பாராட்டுவாங்க. சனி பகவான் நல்லா இருக்கிறதுனால அனுபவம் மிகுந்த வேலையாட்களும் வந்து சேருவாங்க. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி எல்லா வகையிலுமே நல்லா இருக்குதுங்க. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப ஓகோன்னு இருக்குது. எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. மனசுக்கு பிடித்தமானவங்களோட பேசின்னு இருப்பீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆன்மீகத்தில் இன்றைக்கி நாட்டம் அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, எதிர்பார்த்திருந்தால் மட்டுமே வெற்றி கிடைப்பதில்லை, எதிர்நீச்சல் போட்டால் மட்டுமே வெற்றி கிடைக்கும். ஆமாங்க, சிலரெல்லாம் கேட்டால் நான் காத்திருக்கிறேன், எதிர்பார்த்துன்னு இருக்கேன் அப்படின்னு உழைக்காமல் எதுவுமே செய்யாமல் உட்காந்துருப்பாங்க. நீங்கள் அப்படி கிடையாது. வர்றது வரட்டும், போகிறது போட்டோம், நம்ம கடமையை நாம் செய்வோம். இன்றைக்கு கண்ணெதிர்க்க இருக்கக்கூடிய கடமையை நாம் விட்டு கொடுக்கக்கூடாது. கடமையை நாம் செவ்வனே செய்ய செய்ய எல்லாத்துலேயும் நாம் ஜெயிக்கலாம். அது மட்டும் இல்லை, எதிர்நீச்சல் போட்டால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். எதிர்ப்புகளை கண்டு பயந்துட்டோம்னா நம்மால் வாழ முடியாதுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் எதிர்நீச்சல் மூலம் வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. வேலை சுமை இருக்கும், சோர்வு களைப்பு இருக்கும், இனந்தெரியாத சின்ன பயம் எட்டி பார்க்கும். எதிர்ப்புகள் மறைமுகமாகவும் இருக்கும், நேரடியாகவும் இருக்கும். இருந்தாலும் கடந்து வந்துடுவீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் காலையில் 9:12 நல்லா இருப்பீங்க. நேற்று முடியாத பல விஷயங்கள் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. ஆனால் காலை 9:12 கேட்டை நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால கேட்டை நட்சத்திரக்காரர்கள் தான் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. யாராவது ஏடா கூடமாக கேள்வி கேட்டாலும் அதுக்காக கோபப்படாமல், சரி அவர் புத்தியாக அவ்வளோதான், இதை போய் நாம் எதுக்கு கண்டுப்பானேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க. யாரையுமே இன்றைக்கி திருத்தறத்துக்கு முயற்சி பண்ணாதீங்க. அவங்கவுங்க போக்கில் தான் அவங்கவுங்க இருப்பாங்க. நம்ம போக்கில் நாம் போய்கிட்டே இருக்க வேண்டியதுதாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 நாளை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் வேலை சுமை இருந்துருக்கும். மேலதிகாரிகள் உங்களை சரியாக புரிஞ்சிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதங்கம் இருந்து கொண்டு இருக்கும். புரிஞ்சுக்கிறாங்களோ புரிஞ்சுக்கலையோ நம்ம கடமையை நம்ம செய்துட்டு போகலாங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் சின்ன சின்ன விவாதங்கள் எட்டி பார்க்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
தனுசு ராசிக்காரர்களே, தன்னைத்தானே வென்றவர்களுக்கு அவர்களது ஆத்மா நண்பனாக இருக்கிறது. ஆனால் தன்னைத்தானே வெல்லாதவர்களுக்கு அவர்களது ஆத்மா பகைவனாகி விடுகிறது. ஆமாங்க, அதனால தாங்க நம்மளை நாம் முதல்ல ஜெயிக்கணுங்க. நம்முடைய அந்த கூடாத எண்ணங்கள் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் தூர தூக்கி கொட்டணுங்க. நல்ல எண்ணங்கள், நல்ல புத்தி, நல்ல சிந்தனைகளை மனசுக்குள்ளார கொண்டு வந்து உட்கார வச்சிட்டோம்னாலே நாம் ஜெயிச்சிடலாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு தன்னுடைய புத்தியை தூய்மைப்படுத்தி கொண்டே இருப்பவர்கள், கூர்மைப்படுத்தி கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் பரவாயில்லைங்க. செலவுகள், அலைச்சல்கள், பயணங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எல்லாம் கொஞ்சம் அவசியமானது தான், எதுவும் தவறானது கிடையாது அப்படிங்கிற மாதிரியான முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதோடு சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கார். அதனால் ரொம்ப வருஷமாக திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. உடல் எடையை கொஞ்சம் குறைக்க பாருங்கள். நான் குறைவாக தான் சாப்பிட்றேன், அதிகமாகலாம் இப்போ சாப்பிட்றதில்ல, 5 இட்லிலாம் கிடையாது, 2 இட்லி தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. ஆனால் உடற்பயிற்சி செய்யணும். கொஞ்சம் கொஞ்சம் அந்த கலோரிகளை கரைக்கிறதுக்கு நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அதெல்லாம் செய்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. சூரியன் மறைந்து கிடக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால செலவு அதிகமாகிட்டே போகும், அலைச்சல்களும் ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கு உள்ளார நெருக்கம் உண்டு, பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. 10ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நல்ல நிறுவனத்தில் பெரிய வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பரவாயில்ல, நாம் எதிர்பார்த்த மாதிரி இப்போ தான் எல்லாம் நடக்குதுன்னு சின்னதாக ஒரு சந்தோஷமும் எட்டி பார்க்குங்க. அதே மாதிரி வியாபாரத்திலேயும் பங்குதாரர்களால் இன்றைக்கி ஆதாயம் எல்லாமே இருக்குதுங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. மகனுக்கு நல்ல மணமகள் ஜாதகம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் உண்டு. ஆனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் மிகப்பெரிய ஆயுதமே தவிர கோபம் ஒருபோதும் உதவிக்கு வராது. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு கோபப்பட்ட காலத்தை இப்போ நீங்கள் நினச்சி பார்க்குறீங்க. கோபத்தால் இழந்ததையும் இப்போ நீங்கள் நினச்சி பார்க்குறீங்க. வீரியம் பெருசா, காரியம் பெருசா? வீரியம்தான் இனிமே பெருசு. அதே மாதிரி ராஜதந்திரத்தோடு நடந்துக்கணுங்கிற முடிவுக்கும் வந்திருக்கீங்க. எங்கும் எப்பொழுதும் என் வழி தனி வழி என்று புது வழியை கண்டுபிடித்து அதில் பயணித்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. லாபஸ்தான சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால மூத்த சகோதரங்கள் உதவுவாங்க. எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும். தடங்களாகி நின்று போன பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. பழைய நண்பர்களும் தேடி வருவாங்க. உறவினர்களுடன் இருந்து வந்த சின்ன சின்ன உரசல் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சுக்கிரன் 6ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார விவாதங்கள்லாம் வரும். சந்தேகத்தால் சங்கடங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால முன்கோபத்தையும் தவிர்த்திங்கன்னா நல்லது. குரு பகவானும் மறைஞ்சு கிடக்கிறதுனால திடீர் செலவுகளால் திணறிக்கிட்டே இருப்பீங்க. அடிக்கடி செலவு வருது, சமாளிக்க முடியலையே, கடன் ஏறிக்கிட்டே போகுது, இஎம்ஐயும் கட்ட வேண்டியதாக இருக்குது, எதை விற்று எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியலையேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரத்தில் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, லாபம் இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகளும் விற்று தீரும். அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கும்பராசிக்காரர்களே, மூளையை கொண்டு இறைவனை எப்போதும் புரிந்து கொள்ள முடியாது. இறைவன் இதயத்தோடு தான் பேசுவார். அதனால் இதயத்திலே இறைவனை இருத்தி வைக்க பாருங்கள். இதயத்திலே இறைவனுக்கு இடம் கொடுத்து பாருங்கள். ஆமாங்க, நீங்கள் எப்பயுமே அப்படிதாங்க. பூஜை புனஸ்காரங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் விரதங்கள் மூலமாகவும் அந்த வைராக்கியத்தின் மூலமாகவும் இறைவனை இதயத்தில் உட்கார வைப்பதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் இதயபூர்வமாக நேசிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க. மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. அது மட்டும் இல்லைங்க, குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த விவாதங்கள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் தள்ளி போனவங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு எவ்வளோதான் போராடினாலும் பூர்வீக சொத்து கைக்கு வராது போல் தெரியுதுன்னு சந்தேகத்தோடு இருந்தவங்களுக்கு பூர்வீக சொத்து கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. பூர்வீகத்திலேயும் ஏதாவது சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசியிலேயே ராகு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால காது தலை இதெல்லாம் கொஞ்சம் வலி இருக்குங்க. உடம்புலேயும் கொஞ்சம் சோர்வு களைப்பெல்லாம் இருக்கும். அதனால் சத்தான உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. திடீர் லாபம் உண்டு. புது ஏஜென்சி எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. 10ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால சிலருக்கு சின்ன சின்ன பதவி உயர்வு, சம்பள உயர்வு அதெல்லாம் கூட இன்றைய தினத்தில் எதிர்பார்க்கலாங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, உறவும் நிரந்தரமில்லை, பிரிவும் நிரந்தரமில்லை. அன்பாக நாம் இப்போது பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரம் மட்டுமே நிரந்தரமான நேரமாகும். ஆமாங்க, அதனால தாங்க கடந்ததையும் நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. வருங்காலத்தை பற்றியும் ரொம்ப யோசிக்க மாட்டீங்க. கண்ணுக்கு முன்னால் கை கட்டின தூரத்தில் இருக்கிற இந்த நிகழ்காலத்தை இன்றைய தினத்தை ஒழுங்காக நாம் கடமையை செய்து முடித்தோம்னா வருங்காலம் நல்லா இருக்குங்கிற எண்ணத்தோடு எங்கும் எப்போதும் அளிக்கப்பட்ட வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்வதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. ராசிக்குள்ளார சனி பகவான் உட்கார்ந்து பாடாப்படுத்தின்னு இருக்காரு. பிபியும் ஏறுது, ஏதோ சுகர் கூட ஆரம்பமாகிடுச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாரு. அதுக்கான அறிகுறிலாம் இருக்குதுன்னு சொல்கிறாரு. என்னன்னு தெரியல, ஒரே சோர்வு களைப்பாக இருக்குது. எல்லாம் 7.5 சனி, ஜென்மச்சனி படுத்துகிற பாடுதாங்க. 7.5 சனின்னா என்ன? எளிமையாக இருக்கணும், எளிமையாக சாப்பிட்ணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீராகாரங்கள் அது நாம் எடுத்துக்கிறது நல்லது. நம்முடைய பாரம்பரியமான உணவு, நம்ம மண்ணில் விளைஞ்ச உணவு, வெளிநாட்டிலேருந்து வந்த இறக்குமதி செய்யப்பட்ட காய்கறிகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த வகைகளை விட நம்ம நாட்டு காய்கறிகள், நீர் காய்கறிகள், நீர்த்தன்மை உடைய சத்துள்ள காய்கறிகள் இதெல்லாம் நம்ம சரிவர சாப்பிட்டாலே இந்த 7.5 சனியால் வரக்கூடிய பாதிப்பு விலக ஆரம்பிக்குங்க. மறதி நிறையா கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. முக்கியமானது எழுதி வைங்க. வியாபாரம் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருக்குது. 2-3 நாளாக இருந்த அந்த டல்லாக இருந்தது இன்றைக்கி மாறும், லாபம் வரும். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இருந்த வேலை சுமைகள் அதெல்லாம் இன்றைக்கி குறைஞ்சி உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு சின்னதாக ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. கேது வலுவாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குது. ரேவதி
நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைப்படுதுங்க. முன்கோபத்தையும் தவிர்க்க பாருங்கள். எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிற்ப சாஸ்திரம் எனும் வாஸ்து சாஸ்திரங்கிற பழமையான நூல்களில் ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்குங்க. கதவுகளை பற்றியும் அதில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குங்க. பொதுவாக கதவு அப்படின்னா அது பாதுகாப்பு தானே. ஏன்னா அது பாதுகாப்பு கொடுக்குது. கதவை நாம் மூடி வச்சோம்னா அது பாதுகாப்பு தானே. அப்போ கதவுங்கிறது செவ்வாய். அதுக்கு அடுத்தது பாருங்கள், மூடிய கதவு, அதுவும் செவ்வாய் தாங்க. அடுத்தது திறக்கப்பட்ட கதவுன்னு இருக்கு இல்லைங்களா, அது புதன். அப்போது வழியை தேடுவது, வழிகாட்டுவது, இது எல்லாமே புதன் தான். அப்போ கதவு திறந்திருக்குன்னா அந்த நிலையில் அந்த கதவு புதனுடைய ஆதிக்கத்தில் இருக்குது அப்படின்னு நமக்கு அர்த்தங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தலை, தலைவன், தலைவாசல், நுழைவாயில், இதுக்கெல்லாம் உரிய கிரகமாக சூரியன் வராருங்க. அதனால தான் வீட்டோட தலைவாசல் நல்லா இருக்கணும். அந்த மெயின் வாசல் டோர் இருக்கு இல்லைங்களா, அது சரியான இடத்துல பொருத்தப்பட்டிருக்கணும். அப்போ தான் நம்ம தலைவிதி ஒழுங்காக இருக்கும். ஏன்னா அந்த தலைவாசல் கணக்கு தப்பாக போய் நல்ல இடத்துல இல்லாமல் பாவகிரக ஆதிக்கம் உள்ள பாகைகளில் அந்த கதவு பதிக்கப்பட்டிருந்தால் அது அடுத்தடுத்து நமக்கு சோகத்தை தாங்க கொடுக்கும். அதனால் வாஸ்து நிபுணர்களை கொண்டு அந்த தலைவாசல் எந்த இடத்துல வரணும் ஒரு வீட்டுக்கு அப்படின்னு நாம் சரியாக கணக்கிட்டு நாம் இந்த தலைவாசல் அமைக்கும் பொழுது எல்லா வகையிலுமே நமக்கு நல்லது நடக்கும். ஆரோக்கியம் அந்த குடும்பத்தில் இருக்கும். அந்த வீட்டில் வசதி வாய்ப்பு செல்வங்களும் குவியும். அப்போ தலைவாசலுக்கு உரிய கிரகமாக யார் வராரு? சூரியன் வராருங்க. தலை அப்படின்னாலே அது சூரியன் தாங்க. அதே மாதிரி ஜன்னல் சுக்கிரனுக்கு உள்ளது. நல்ல காற்றோட்டம், நல்ல ஒரு குழு குழு ஜிலு ஜிலுன்னு இருக்குது. அதே மாதிரி உள்ளுக்குள்ளார நல்ல வாசனை கமகமன்னு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு அந்த அறையாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் காற்றோட்டம் நல்லா இருக்கணுங்க. அந்த காற்றோட்டத்தை தரக்கூடிய கிரகம் சுக்கிரன். அப்போ ஜன்னலுக்குரிய கிரகமாக சுக்கிரன் வராருங்க. இன்னொரு பக்கம் சாஸ்திரப்படி பார்த்திங்கன்னா ரெட்டைக்கதவு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அந்த மெயின் டோர் இருக்கு இல்லைங்களா, அது ஒரே பலகையாலான ஒரே கதவாக இல்லாமல் ரெண்டு பக்கம் அப்படி பிரிஞ்சு போகிற கதவாக வைப்பாங்க இல்லைங்களா, இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி. அந்த இரட்டை கதவு பொதுவாக நல்லது அப்படின்னு பழைய நூல்களில் அறிஞர்கள் எல்லாமே சொல்லி வச்சுருக்காங்க. யாருக்கெல்லாம் ஒற்றை கதவு சரியாக வரும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திர பிரகாரம் பார்த்திங்கன்னா ஒற்றை ராசிகள்லாம் இருக்குது. மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், அதுக்கடுத்து இந்த தனுசு, கும்பம், இதெல்லாம் ஒற்றை ராசிகள். இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரே ஒரு கதவு இருந்தால் போதும். அதாவது மெயின் டோர் ஒற்றை பகுதி, ஒரே பகுதியில் திறந்து மூடக்கூடிய ஒற்றை கதவாக இருக்கிறது நல்லது. இரட்டை ராசிகள்லாம் இருக்குது. அந்த இரட்டை ராசிகள் பார்த்திங்கன்னா ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம், இதெல்லாம் அந்த இரட்டை ராசிகள். இந்த ராசிகளில் பிறந்தவங்களுக்கு இரண்டு பக்கம் திறந்து மூடுற கதவாக அந்த இரட்டை கதவுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இரட்டை கதவுகளாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மாதிரி ஒரு வாஸ்துக்குள்ளார ஜோதிட சாஸ்திரத்தை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போது அந்த வாஸ்து ஒரு பக்கம் ஒரு சில விதிகளை சொல்லும்போது நம்ம ராசிக்கு அதில் எது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அதை நம்ம அமைச்சிக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாங்க. அதே மாதிரி வீட்டினுடைய அந்த மொத்த கதவுகளின் எண்ணிக்கை ஒற்றை இலக்கத்தில் வரக்கூடாது. அது இரட்டையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதனால் வீடு கட்டும்போது நாம் சாஸ்திரப்படி, அதாவது வாஸ்து சாஸ்திரப்படி ஒரு பக்கம் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் நம்ம ராசிக்கு அது ஒத்து வருமா, நம்ம ராசிக்கு எந்த மரத்தால் ஆன கதவு இருக்கலாம், நம்ம ராசிக்கு கதவு ஒற்றை கதவாக இருக்கலாமா, இரட்டை கதவாக இருக்கலாமா, நம்ம ராசிக்கு தலைவாசல் எந்த திசை நோக்கி இருக்கணும், இதையும் நாம் சேர்த்து பார்த்து வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணோம்னா செழிப்பாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், ஐஸ்வர்யத்தோடு இருக்கலாங்க.
நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சுகங்களையும் அள்ளித்தரும் அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.